தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி வைஸும் சரி, போஸ்டிங் வைஸும் சரி, ஒரு தரமான ஜாப்னே சொல்லலாம். குறிப்பாக ஃப்ரெஷர் நீங்கள் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதிலிருந்து ஆல்ரெடி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி வந்துருந்துச்சு. இப்போது அதோட டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேகன்சியும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன மாதிரி போஸ்ட்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 391 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லேயே அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இந்த கேட்டகரியில் 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 39,800 ரூபா. இது வெறும் பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் அலௌன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு 56,300 ரூபா பேசிக் பே, மற்றபடி அலௌன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்துடலாம். இவங்க கொடுத்துருக்க இந்த டேட் படி அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு மட்டும் 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. சேம் அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ நீங்களாம் அப் டு 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி உள்ள போஸ்ட்டுக்கு வயது வரம்பு கிடையாது. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாமா. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது பிடெக்கில் ட்ரிபிள்இ படிச்சிருந்தாலே போதுமானதாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஆல்சோ இருக்குது. அதாவது டிஎன்இபியில் நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும்னு கிடையாது, முடிச்சிருந்தால் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இது அக்கௌண்ட் ரிலேட்டடில் வரதால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு 2 பார்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1ல் நார்மலாக குரூப் 4 எக்ஸாமுக்கு வரா மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடி, ஆப்டிடியூட் இதெல்லாம் கவர் ஆகிடும். பேப்பர் 2ல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கு ட்ரிபிள்இ சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுமே டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி, இந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல் பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பேப்பர் 2 இதிலெல்லாம் நீங்கள் எடுக்கிற மார்க் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். பேப்பர் 1ல் பார்ட் ஏல வர தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க் ஃபைனல் செலெக்ஷனில் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஜஸ்ட் குவாலிஃபை பேப்பர் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். டிஎன்இபி மட்டும் இல்லாமல் நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து எக்கச்சக்க வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக குரூப் 4 அப்ளை பண்ண மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.